ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா வந்து இந்த சோப் மேக்கிங் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா நான் பண்ணதே இல்ல. அதுக்கான கிளாஸ்லாம் போலான்னு நெனைப்பேன். நெனைக்கிறதோட சரிதான். நமக்கு டைமும் இல்ல. அதனால வந்து நானே சும்மா நம்ம பண்ணி பார்க்கலாமே! எப்படிதான் வருது அப்டி சொல்லிட்டு, அமேசான்ல வந்து அந்த அந்த மோல்டும், அதே மாரி அந்த கிளிசரினும் வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து எந்த ஐடியாவுமே இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வேற பண்றோமே! இது எப்படி வருமோ? நல்லா இருக்குமோ? நல்லா இருக்காதோன்னு ஒரு டவுட்லயே தான் நான் வாங்குனேன். இது லாஸ்ட் வீக் நான் பண்ணது. ஆக்சுவலி 2 சோப்பு காலியாயிருச்சு. நல்லா தான் வந்துச்சு. சரி என்ன என்ன பேஸ் வச்சு பண்றோம்னா, அந்த கிளிசரின் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஓகே கிளிசரின் வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? அதில என்ன ஆட் பண்ணணும்? அப்படிங்கிறது எதுவும் ஐடியாவே இல்ல. ஆனா அதுவே ஒரு சோப் பேஸ் தானே! அதில வேற என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம்? நம்ம ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணணும். வாசனைக்கும் ஏதாவது நம்ம ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு ஐடியாவும் இல்ல. கிளாஸும் முதல்ல என்ன பண்ணலான்னு தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு தோணுச்சு, எங்க வீட்டு கிட்டக்க பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த குப்பை மேனி சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த செடி, அதுக்கப்புறம் வேப்ப மரம் நெறைய இருக்கு. அம்மா சொன்னாங்க, "நீ வந்து குப்பை மேனி இலை எடுத்துட்டு வந்து தரேன். நீ பண்ணு. எப்படி வருதுன்னு பார்ப்போம்" அப்படின்னாங்க. ஒரு மாரி பிளாங்க்கா தான் இருந்தது. நல்லா இருக்குமோ, நல்லா இருக்காதோ, ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். இந்த மாரி தான் வந்து நான் என்ன பண்ணேன், எங்க வீட்லயே இருக்கிற பாத்திரத்தில வந்து அந்த மெல்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அத பண்ணேன். அத பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், தனியா அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த மிக்ஸில போட்டு நல்லா ஜூஸ் மாரி எடுத்துட்டேன். ரொம்பலாம் நான் ஆட் பண்ணவே இல்ல. ஏன்னா 2 1/2 கிலோ பார் இருந்தது. ஒரு 1/2 கிலோ பார் தான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சு பார்க்கலாம். நல்லா வந்ததுன்னா, அடுத்த வாட்டி திருப்பி வேற ஃப்ளேவர்லயோ, இல்ல இதே ஃப்ளேவர்லயோ ட்ரை பண்ணலாம் அப்டி சொல்லிட்டு, ஒரே ஒரு பார் தான் கட் பண்ணி நான் வந்து மெல்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குப்பை மேனி இலையும், வேப்ப இலையும் மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுட்டேன். ஆனா உண்மையாவே எனக்கு எவ்ளோ குவான்டிட்டிலாம் ஆட் பண்ணணுன்ற ஐடியாவே இல்ல. நானே தோராயமா என்ன பண்ணேன், அந்த 1 கிளாஸ் எங்க வீட்ல நாங்க ரெகுலரா டீ குடிக்கிற கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி மாரி ஜூஸ் எடுத்துட்டேன். ஆனா கொஞ்சம் நல்லா திக்கா இருந்தது அது. அத எடுத்து என்ன பண்ணிட்டேன், அந்த மெல்டிங் ஆகுது இல்லைங்களா, அதிலேயே நல்லா விட்டு, அ நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா அத பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கீரை எல்லாம் சமைக்கும்போது நமக்கு ஒரு கசப்பான ஸ்மெல் வரும். அது வேற வேப்ப இல வேற போட்டுருக்கா, அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி ஓகே எப்படிதான் வருது பார்க்கலாமே, ரிசல்ட் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு ஓடிட்டே தான் இருந்துச்சு. அந்த இது என்ன பண்ணிட்டேன், அது மெல்ட் ஆன பிறகு நல்லா அத மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து கம்மியாயிருச்சு. பட் என்னன்னா, சோப்புல வந்து ஃப்ளேவரே அது கிரீன் கலர்ல இருக்கு ஓகே. ஆனா வந்து வாசனைக்கா இருக்கும்ல. நம்ம ஜென்ரலா வந்து வாங்குற பாத்திங் சோப் எல்லாமே நல்லா வாசனையா இருக்கும். என்ன பண்றதுடா இது வாசனையே இல்லையே! ஒரு மாரி பிளெயினா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இதுல 2, 3 ஐட்டம்லாம் ஆட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா, விட்டமின் இப்ப ஜெனரலா தெரியும் இல்லைங்களா? இந்த கேப்சூல் கட் பண்ணிட்டு 2 தான் இருந்தது வீட்ல. சரி சொல்லி 2 போதும் அப்டி சொல்லிட்டு அந்த 2 டேப்லெட்டும் அதுல இருக்கிறத ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருப்பேன். வேற என்ன பண்றது? ஸ்மெல்லும் வரல. நார்மலா இருந்தது. அதாவது அ ச ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வரல, நல்ல ஸ்மெல்லும் வரல. ரொம்ப பிளெயினா இருந்துச்சு. ஆனா கலர் மட்டும் நல்லா கிரீன் கலர்ல வந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்ல இருக்காரு தெரியுங்களா? ஆதித்யா, அவரு தான் வந்து என்ன பண்ணாருன்னா, ரொம்ப நாளா அவரு வாங்கி வச்சிருந்த ஒரு வாசனை திரவிய பொருள கொண்டு வந்து என்ட்ட குடுத்தாரு. ஆனா அதுவும் வீட்ல இல்ல. ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த அத்தர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது. ஆனா ரொம்ப நெறையலாம் ஊத்த வேணாம் பயமா இருந்தது. இது எப்படி இருக்குமோ தெரியலையே சொல்லிட்டு, வேணாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லம்மா நீ ஊத்துமா ஊத்துமான்னு ஒரே கம்பல்ஷன் பண்ணிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் 2டே 2 ட்ராப் அதுல அவ்வளோதான் இருந்துச்சு. ஒரு 2, 3 ட்ராப் தான் இருந்துச்சு. காலி ஆயிருச்சு. ஸோ நான் அதையும் அதுல மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாரி கலந்துட்டே இருந்தேன். கலந்துட்டே இருந்தோனே ஒரு மாரி திக்னஸ் இருந்துச்சு. ஆனா இது எப்படி இது என்ன இப்படி இருக்கு? இது சோப் மோல்டுல ஊத்துனா திக்கா ஆகுமா? ஆகாதா? இல்ல எவ்வளோ நேரம் ஆகும்? ஜென்ரலா பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆ அப்புறம் டவுட்டா இருந்தது. சரி ஓகே பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அது மிக்ஸ் பண்ண பிறகு, அத என்ன பண்ணிட்டேன், அந்த சோப் மோல்டிங் அந்த இதுல வந்து நான் ஊத்தி வச்சுட்டேன். ஊத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துல கொஞ்சம் லைட்டா மீதி இருக்கும் இல்லைங்களா? அதுல ஆர்வம் தாங்க முடியாம, ஆதித்யா அத ஸ்பூன்ல எடுத்துட்டு போயிட்டு, அவரு வந்து குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு.
ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த மோல்டுல வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? அத வந்து லைட்டா நம்ம இட்லி தட்டுலலாம் அப்படிதானே பண்ணுவோம். அதே மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு, அதில தான் ஊத்துனேன். நான் நெனச்சேன் நாளைக்கு தான் ஆகும். எப்படியும் 1 நாள் ஆகும். இல்ல 2 நாள் கூட ஆகும் போல இருக்கு. இவ்ளோ தண்ணியா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அதில ஊத்தி வச்சுட்டேன். ரொம்ப நேரம்லாம் இல்லங்க. ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்குமே! அவ்வளோதான் இருக்கும். நான் நம்ம கை தான் சும்மா இருக்காதே! நமக்கு அதே யோசனை தான். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பார்க்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணா, அழகா அப்படியே அந்த சோப் பார்த்தீங்கன்னா, நல்லா திக்கு ஆயிட்டு அப்படியே வருது. இப்படி சும்மா இப்படி எடுத்த உடனே அப்படியே மேல எம்பி வந்துச்சு. ஓ! அப்பன்னா ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு சோப்பு சொல்லிட்டு, உடனே எல்லாரும் ஆர்வத்துல போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி பார்த்தோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி இதுவரைக்கும் 2 சோப்பு காலி ஆயிருச்சு வீட்ல. இன்னும் 4 சோப்பு தான் இருக்கு. ஸோ இதையே ட்ரை பண்ணலாம் போல் இருக்கு. அதே மாரி அந்த 1/2 கிலோ பார் தான் வந்து நானு காலி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கிலோ பார் இருக்கு. ஸோ அடுத்தது நான் என்ன ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் இல்லன்னா கேரட் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வீடியோ நல்லா இருந்ததுன்னா, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.